கிராப் சர்க்கிள்ஸ், விவசாயச் சதுரங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உலகம் முழுவதும் பெரும்பாலான கிராமப்புறங்களில் விளைநிலங்களில் விசித்திரமான வட்ட வடிவங்கள், கோண வடிவ அமைப்புகள், மிகவும் சரியாக வடிவமைக்கப்பட்ட வடிவங்கள் உருவாகும் நிகழ்வுகள் காணப்பட்டுள்ளன. முதன்முறையாக 17ஆம் நூற்றாண்டில் சில விவசாயிகள் அவர்கள் நிலத்தில் வித்தியாசமான வட்ட வடிவங்கள் உருவாகியிருப்பதைக் கண்டனர். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் மட்டுமே இது ஒரு மிகப்பெரிய மர்மமாக மாறியது. 1970களில் இங்கிலாந்தில் அதிக அளவில் கிராப் சர்க்கிள்ஸ் உருவாகத் தொடங்கியது. ஆனால் இது எப்படிச் செய்யப்பட்டது? யார் செய்தது? இதற்கு ஏதேனும் விஞ்ஞானமா காரணம் உள்ளதா? அல்லது இது மனிதர்களால் செய்யப்படுகிறதா? சிலர் இது ஏலியன்கள் செய்த ஒன்று என்று கருதுகின்றனர், ஏனெனில் இந்த வடிவங்கள் இரவு நேரத்தில் திடீரென உருவாகிவிடுகின்றன. பல்வேறு யூஎஃப்ஓ ஆராய்ச்சியாளர்கள் கிராப் சர்க்கிள்ஸ் உருவாகும் பகுதியில் பயங்கரமான ஏலியன் சந்திப்புகள் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு உள்ளது என கருதுகின்றனர். சில விஞ்ஞானிகள் இது வெறும் கலை என்றும், சில பிராங்க்ஸ்டர்ஸ் இதை செய்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். 1991ஆம் ஆண்டு டக் பவர் மற்றும் டேவ் செர்லி என்ற 2 நண்பர்கள் அவர்கள்தான் சில கிராப் சர்க்கிள்ஸ் வடிவமைத்ததாக கூறினர். மற்றொரு கோட்பாடு என்னவென்றால் இது காந்த அலைகள் காரணமாக உருவாகலாம். சில விஞ்ஞானிகள் கூறுவது, உலகின் சில பகுதிகளில் உள்ள காந்த சக்தி மிகுந்த இடங்களில் இது இயற்கையாக உருவாக வாய்ப்பு உள்ளது. இந்தியாவின் பல புராணக் கதைகளில் சந்திரன், சூரியன் மற்றும் கிரகங்களின் சுழற்சி நிலங்கள், பூமியின் சக்தி மையங்கள் போன்றவை விளக்கப்படுகின்றன. கிராப் சர்க்கிள்ஸ் உருவாகும் இடங்களில் பூமியின் காந்தத் துளிகள் அதிகமாக இருக்குமென சிலர் நம்புகின்றனர். கிராப் சர்க்கிள்ஸ் குறித்த ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்கின்றன. இது மனிதர்களின் கலைக்காக உருவாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு மனித விளையாட்டா? அல்லது ஏலியன்களின் அடையாளமா? இது இன்னும் தீர்க்கப்படாத புதிராகவே உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கிராப் சர்க்கிள்ஸ் பற்றிய உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.